யூடியூப் புதுசா பாத்தீங்கன்னா ஒரு 20 ஏஐ ஃபியூச்சர்ஸை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து ஏஐ பவர்டு டூல்ஸுங்க. ஸோ நம்மள மாதிரியான கிரியேட்டர்ஸ்க்கு நம்மளோட ப்ராசஸை கொஞ்சம் ஆட்டோமேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபையா பண்ணா இன்னும் கொஞ்சம் நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் கிட்டத்தட்ட 20 நியூ ஃபியூச்சர்ஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஒவ்வொரு ஃபியூச்சரா என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் வியோ அதாவது V3 அப்படிங்கிற வேர்ஷனை வந்து யூடியூப் கூட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வந்து ஷார்ட்ஸ் கிரியேஷனுக்காக கேட்டகரியில் வருது. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூகுள் வீடியோ ஜென்ரேஷன் மாடலையும் அதே மாதிரி ஹை குவாலிட்டியான வீடியோ கிளிப்ஸை வந்து ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் மூலயமா ரெண்டையும் சேர்த்து இன்டகிரேட் பண்ணால் ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஆட்டோமேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக. ரெண்டாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ ஆட்டோ டப்பிங் வித் லிப் சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, லோக்கலைசேஷன் பர்பஸ். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ உங்களை தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே விஷயத்த வந்து நான் மலையாளத்திலேயே நான் சொல்லலாம், தெலுங்குல சொல்லலாம், கன்னடத்தில் சொல்லலாம், ஹிந்தி, மராட்டி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து தமிழ் பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு இது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரோம். அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் நான் லோக்கலைஸ் லாங்குவேஜில் சொன்னால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இந்த ரெண்டாவது ஃபீச்சரோட முக்கியமான விஷயம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்க் ஸ்டூடியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இது என்ன பர்பஸுக்கு அப்படின்னா, அனலிட்டிக்ஸ். அதாவது ஒவ்வொரு வீடியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதோட ஏவிடி ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் எப்படி இருக்குது, அதே மாதிரி இதோட கிளிக் த்ரூ ரேட் எப்படி இருக்குது, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம அடிக்கடி நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் இருப்போம். ஸோ இதை வந்து ஒரு ஏஐ பேஸ்ல ஒரு ஏஐ இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ஆஸ்க் ஸ்டூடியோ அப்படிங்கிறது, அதாவது என்னன்னா நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் இருக்கு இல்லைங்களா, அது கூட சேர்ந்து உட்கார்ந்து பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஆஸ்க் ஸ்டூடியோ. ஸோ நம்ம டைரக்டா ஆஸ்க் ஸ்டூடியோல போய் கேட்கலாம், எப்படி போயிட்டு இருக்கு இந்த வீடியோ நல்லா போயிட்டு இருக்கா, இன்னும் வேற ஏதாவது ஆட் பண்ணலாமா அப்படின்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களோட நம்மளுக்கு எடுத்து சொல்லிடும். அதே மாதிரி நாலாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் ப்ராக்டிஸ் மோர் ஆஃப் லைவ் ஸ்ட்ரீம்ஸ். அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரைவேட் ஒரு என்விரான்மெண்டல் ஃபியூச்சரில் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. இது என்ன பர்பஸுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிஹர்சல் பண்ண இல்லைன்னா வந்து எப்படின்னா ஒரு லைவாக போகிறதுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தயக்கங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணணும், இது தாண்டி வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு ப்ராக்டிஸ் மோடு மாதிரி கொடுத்துருக்காங்க லைவ் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இது அருமையான ஃபீச்சர். இதை நம்ம கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ யாருக்கெல்லாம் பயப்படுறீங்களோ, ஒரு நர்வஸாக இருக்கோ, நம்ம லைவாக பேசுவோமா பேச மாட்டோம் அப்படின்னா இது ப்ராக்டிஸ் மோடில் நல்லா அருமையாக பண்ணிக்கலாம். அஞ்சாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்னஸ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுக்க செக்யூரிட்டிக்கும் ரைட்ஸ் கூடிய ஒரு விஷயத்துக்காகவும் இது கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு கண்டென்ட் ஐடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஒரு சிமிலராக கொண்டு போகணும். பெரிய சேனல்ஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னன்னா, ஒரு கிரியேட்டரோட ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த கண்டென்ட் டேக் டவுன் இருக்கு பாருங்க, அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் பார்க்கறதா இந்த லைக்னஸ் டிடெக்ஷன் அப்படிங்கிறது. இது முழுக்க செக்யூரிட்டி அண்ட் ரைட்ஸ் பேஸ்ட். ஆறாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வீடியோ எடிட்டிங். இது முழுக்க வீடியோ எடிட்டிங் கேட்டகரியில் வருதுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஆட்டோமேட்டிக்லி எடிட்ஸ். அது இல்லாமல் மல்டிபிள் வெர்டிக்கல் வீடியோ கிளிப்ஸ் இருக்க பாருங்க, இது ரெண்டையும் கம்பைல் பண்ணி டுகெதரா நீங்க வந்து அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். இது யாருக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து ரொம்ப டீடியஸான வேலை நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயத்துக்காக இந்த கிரியேட்டர்ஸ்க்குலாம் வந்து அது ஏஐ வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வராங்க. பேசிக்கலாக இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் சேவ் ஆகும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஏழாவது ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ டு வீடியோ
பாட்காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாட்காஸ்ட் ஒரு ஆடியோ ஃபைல் இருக்குது அப்படின்னா அது அப்படியே வீடியோ ஃபைலாக ஒரு ஃபுட்டேஜோட போட்டு அந்த மாதிரி ஒரு பல விஷயத்த வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆடியோ சென்ட்ரிக் கண்டென்ட்டை மோர் வீடியோ சென்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபியூச்சர் தான் இந்த ஆடியோ டு வீடியோ ஃபார் பாட்காஸ்ட். 8வது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஏஐ டேகிங் ஃபார் ஷாப்பிங். இது வந்து கம்ப்ளீட் முழுக்க மானிட்டைசேஷனுக்கும் ஷாப்பிங் கூடிய விஷயம் தான். ஸோ டேகிங்னா நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இது வந்து இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி அதோட ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து அதை சஜஸ்ட் பண்ணி அதை அப்ராப்ரியேட் டேக்ஸாக அதுவே போட்டு கொடுத்துக்கோ அந்த வீடியோவில். ஸோ அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபார் மானிட்டைசேஷன் அண்ட் ஷாப்பிங் பர்பஸ். இது பெஸ்ட். எஸ்பெஷலி இது யாருக்கு அப்படின்னா கிரியேட்டர்ஸ் ஹூ யூசிங் யூடியூப் ஷாப்பிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9வது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கண்ட்ரோல், POSC போஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்குன்னா முழுக்க ஷார்ட்ஸ் கிரியேஷனுக்காக. இது என்ன பண்ணும் அப்படின்னம்னா இட் அலோவ்ஸ் யூசர்ஸ் டு அப்லோட் அ போட்டோ. அதாவது என்னன்னா யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்கள வந்து போட்டோவை அப்லோட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே அனிமேட் பண்ணி அந்த சப்ஜெக்டை அதான் வந்து ஒரு போட்டோவை வந்து ஒரு டான்ஸ் பண்ற மாதிரி இல்ல பறக்கிற மாதிரி இந்த மாதிரி சில டெக்னிக்கல் பேரியர் எல்லாம் உள்ள கொண்டு வந்து கண்டென்ட்டை வந்து ரொம்ப கிரியேட்டிவா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. 10வது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலைசேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் இன்சர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இப்போ நிறைய டூல்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்றோம், அந்த வீடியோ எடிட் பண்றப்போ நிறைய ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம்னா அது ரிலேட்டடான ஒரு ஆப்ஜெக்டா உள்ள எக்ஸாம்பிளா உள்ள நம்ம கொண்டு வரோம். உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆப்பிளை காமிச்சோம்னா மக்கள் வந்து ரிலேட் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து ஷார்ட்ஸ் கிரியேஷனுக்காக தான் ரொம்ப இதா பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் த ரேஞ்ச் ஆஃப் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் வித் இந்த ஆப்புக்குள்ளேயே. நீங்களே வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இன்னும் உங்களோட வீடியோ வந்து கிரியேட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த 10வது ஃபியூச்சர் அதான் ஸ்டைலைசேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் இன்சர்ஷன். 11வது ஃபியூச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் டு சாங். அதாவது இதுவுமே வந்து ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ்க்காக தான் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு டயலாக் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளேயே அதை வந்து கொஞ்சம் ரிதமிக்காக ஒரு பாட்டு மூலியமாக ஒரு மியூசிக்கல் அக்கம்பனிமோட வந்து நம்ம பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒரு கிரியேஷன் பார்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் யூனிக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் என்ன ஸ்பீச் நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே அதை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மைன்யூட் ஒரு நல்ல சாங்குக்குள்ளே வந்து கொண்டு வந்து எப்படி வந்து இன்னும் கிரியேட்டிவாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறதுக்காக ஸ்பீச் டு சாங் அப்படிங்கிற ஃபியூச்சர். 12வது ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் ஏபி டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து முழுக்க ஆப்டிமைசேஷன் பர்பஸுக்காக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 வாரம் கழிச்சு அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதா இல்லையா என்னங்கிறது பார்த்துட்டு சில சேஞ்சஸ் ஆப்டிமைசேஷன் நம்ம பண்ணுவோம். மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா இல்லை தம்ப்நெயில் ஏதாவது ஏபி டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாமா அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா கிரியேட்டிவ் எலிமெண்ட் எதெல்லாம் நல்லா என்கேஜ்மெண்ட் தருது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ்க்காக. 13வது ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஆஸ்பெக்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுக்க லைவ் ஸ்ட்ரீமிங்காக. அதாவது இது என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் லைவ் ஸ்ட்ரீமை வந்து இன்னும் ப்ராட்காஸ்ட் பண்ணி சைமல்டேனியஸாக ஒரு 2 இதுலேயுமே வெர்டிக்கல் ஃபார்மேட்லையும் பண்ணுற மாதிரியும் ஹரிசான்டல் ஃபார்மேட்லையும் பண்ணுற மாதிரி வந்து இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க ஷார்ட்ஸில் பார்த்துக்கலாம், பெருசாக லாங் ஃபார்மேட்டில் பண்ணுறவங்க லாங்ஸையும் பார்த்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா வியூவர்ஸ் வந்து 2 இதுலேயும் நம்ம வந்து ஈஸியாக பார்க்கறக்கூடிய ஒரு விஷயமா கொண்டு வரணும். அப்படிதான் மல்டி ஆஸ்பெக்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். 19வது ஃபீச்சர் என்ன அப்படின்னா கோ ஸ்ட்ரீமிங். அதாவது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். அவரும் அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையில் இருக்கலாம், நான் இங்கே சென்னையில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து கூட கோ ஸ்ட்ரீமிங் ஒரு இன்டர்வியூ பண்ணலாம். இதை வந்து நீங்கள் லைவாகவே பண்ண முடியும். அதுக்கு தான் கோ ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது 2 கிரியேட்டர்ஸ் சேர்ந்து பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 20வது ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் வீடியோ ஷேரிங். இது வந்து எதுக்குன்னா முழுக்க சேனல் க்ரோத்துக்காக. அதாவது நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இப்போ கலந்து கொலாபரேட் பண்ணி இப்போ எல்லாம் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் வந்து தாராளமாக ஒரு சிங்கிள் வீடியோ வந்து 2 பேர் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி நீங்கள் மல்டிபிள் சேனல்ஸில் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்காகத்தான் இந்த 15வது ஃபியூச்சர். 16வது ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஆட் ஸ்லாட்
இன்சர்ஷன் அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க மானிட்டைசேஷன் பர்பஸ்க்காக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரியேட்டர்ஸ்க்கு வந்து எந்த விஷயத்தில் வந்து ஹெல்ப் ஆகும் அப்படின்னா ஒரு ப்ரொமோஷனல் செக்மெண்ட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நம்ம ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம், ஸோ இதுக்கு முக்கியமான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்கிறப்போ நம்ம கஸ்டமாக பக்கத்துலேயே ஆடை வந்து ஸ்லாட் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. இது மோஸ்ட்லி பிராண்ட் டீல்ஸுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 17வது ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர் ஹப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து ஃபார் பிராண்ட் டீல்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து தமிழ் பிஸ்னஸ் ஓனர்ஸுக்காக இத்தனை நம்ம சொல்லிக் கொடுக்குறப்போ நாளைக்கு சார் உங்கள் இது சேனல் நல்லா போய்கிட்டு இருக்கு, உங்கள் சேனலில் நான் வந்து ஆட் போடணும்னு பார்க்குறேன் என்னோட ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா இந்த பிராண்ட் டீல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்ட்னர் ஹப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர். ஸோ நான் வந்து ஒரு பல பேர்த்து கூட பார்ட்னர் வச்சு அவங்களோட பிராண்டை எல்லாத்தையுமே வந்து நான் வந்து தாராளமாக என்னால் ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ இது வந்து 17வது ஃபியூச்சர். 18வது ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது லைவ் டு ஷார்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து முதலியே எடுத்து எடிட்லாம் பண்ணி ஷெட்யூல் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எப்படி லாங் ஃபார்மேட் கண்டென்ட்ல வந்து லைவாக நம்ம போகிறோமோ அதே மாதிரி இனிமேல் ஷார்ட்ஸ்லையுமே நம்ம லைவாக நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து லைவ் ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 19வது ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு ஆட்ஸ். இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க மானிட்டைசேஷன் பர்பஸ்க்காக தான். இது என்னன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா நடுவில் நீங்கள் வீடியோ வந்து ஆட்ஸ் வந்து போகும், எல்லாருமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக சைடில் ஆட் வந்து ரன் ஆகிற மாதிரி இன்கேஸ் பிடிச்சிருந்தா மட்டும் அதை கிளிக் பண்ணி மக்கள் போய்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் என்ன ஃபியூச்சர் 20வது ஃபியூச்சர் என்ன அப்படின்னா பிளேயபிள் கேம்ஸ் அப்படின்னு ஒன்று. இதுவுமே பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி கொண்டு வரதுக்காக நிறைய இன்ட்ராக்டிவான கேம்ஸ் எல்லாத்தையுமே உள்ள வந்து லைவாக இன்சர்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு இந்த ஃபியூச்சர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயபிள் கேம்ஸ் அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் தி 20 நியூ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றும் இது வந்து லைவுக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலை வந்து நீங்கள் தாராளமாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பழைய இதையே இல்லாமல் இன்னும் புது புது விஷயங்கள் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ யூடியூப் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள வந்து ரொம்ப ரொம்ப முதல்ல எல்லாம் ரொம்ப சிரமமா இருந்தது. ஆனா இப்ப எல்லாத்தையுமே வந்து ஈஸியா பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா எல்லா தமிழ் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் தயவு செஞ்சு யூடியூப் பிளாட்ஃபார்மை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது இப்போ முதல்ல மாதிரி கிடையாது. இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி, ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும்,
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும் நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.